ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி சக்ஸஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாய தமிழ் தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரம் 2022 வந்த கொஸ்டின் பேப்பர் தான். ஒரு 20 கொஸ்டின் பார்க்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான இணையை அறிக. ஓகேவா? ஜுவாலை அப்படின்னா தீயின் அனல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? கார் ஹாரன், கார்னா என்னது? மகிழுந்து. ஹாரன்னா ஒலி, சப்தம்னா ஓசை. ஈக்குவலாக அப்படின்னா சமமாக அப்படின்னு வரணும், நிலையாகன்னு வந்திருக்கு. ஸோ அதுதான் தப்பான ஆன்சர். தவறான இணைனா ஆப்ஷன் டி. ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜுவாலை, தீயின் அனல், அது வந்து வெளிச்சத்தை தான் ஜுவாலை அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது செய்வாயா என்ற வினையை போது நீயே செய் என்று கூறுவது இது செய்வாயா அப்படிங்கிறபோது நீயே செய் அப்படின்னு சொல்கிறதுனா பார்த்தீங்கன்னா ஏவல் விடை. ஓகேவா? இப்போ மூணாவது கொஸ்டின் பார்க்கும்போது, நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா தான் இந்த லைனை சொல்லியிருக்காரு. நாலாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மடலி அல்லது படலி என்பதனை குறிக்கும் பொருள் தேர்க. பனையோட அந்த இளநிலை பேர் தான் வந்து மடலி அல்லது வடலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அஞ்சாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அஞ்சாவது கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை? ரெண்டாவது லைனில் பாருங்கள், தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5 வகைப்படும். ஸோ இலக்கண வகை எதனை இருக்குது? 5 இருக்குது. உயிருக்கு முதன்மையானது யாது? மூணாவது லைனில் பாருங்கள், உயிருக்கு முதன்மையானது காற்று. ஓகேவா? அடுத்து ஏழாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உயிர் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 12. ஓகேவா? மெய் எழுத்துக்களின் ஒலிக்கும் கால அளவு எவ்வளவு? அரை மாத்திரை. இது வந்து நம்ம வந்து நம்ம வந்து 6லேயே படிச்சிருப்போம். ஓகேவா? அடுத்து வந்து 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பொருத்தமான காலம் அமைத்தல். ஓகே, எதிர்காலம் இருக்கிறத சூஸ் பண்ண சொல்கிறாங்க. உணவு உண்டவன். ஓகே, உண்டவன் வந்துருச்சுல. ஸோ உண்டவன் அப்போ சாப்பிட்டுட்டான், அவன் தான் தூங்கினான் அப்படின்னு சொல்கிறது வந்து இறந்த காலம். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, மண்ணில் விண்ணில் ஆய்வுகள் நிகழ்கின்றன. கிறு கின்று ஆனின்று அப்படின்னு வந்தாலே அது நிகழ்காலம். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் தப்பு. மலை மீது ஏறுவேன் ஏற போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அதுதான் எதிர்காலம். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 11வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கீழ்கண்ட தொடர் எக்காலத்திற்குரியது? ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். என்ன சொன்ன? கிறு கின்று ஆனின்று அப்படின்னு வந்தால் நிகழ்காலம். ஸோ 11th ஆப்ஷன் வந்து நிகழ்காலம், ஆப்ஷன் சி. அடுத்து 12வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எந்த 2 சொற்களை இணைத்தால் புதிய சொல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா, பண்குடல் உண்டு அப்படியே நம்ம பிரிப்போம், அப்படி நம்ம சேர்த்து எழுதுவோம், அது தப்பு. ஸோ விண்குடல் உண்டு, விண் உண்டுன்னு வரும், சேர்த்து எழுது தப்பு. கண்குடல் உண்டா கண்ணுண்டு, அதுவும் தப்பு. கண்குடல் அழகு, கண் அழகு, இதை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னொற்றிகள் அதுலேயும் பார்க்கலாம். இல்லைனா தனிக்குரல் முன் உயிர் வரை இரட்டும், கண்குடல் இன் ப்ளஸ் அழகு, இன்குடலா வந்து கண் அழகு அப்படின்ட்டு பிரியும். ஸோ இந்த விதி பார்த்து நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. மேபி புணர்ச்சி விதியில் கேட்கலாம் நம்ம வந்து குரூப் 4ல் வரப்போகிற குரூப் 4ல். 11வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பொருளுக்கு ஏற்ற வினை மரபை எழுதுக. சோறு தின்னு சொல்ல மாட்டோம், நம்ம வந்து பழம் தின், முறுக்கு தின் அப்படின்னு தான் சொல்லுவோம். சோறு உன் தான் சொல்லுவோம். சோறு பருகுன்னு சொல்ல மாட்டோம், பால் பருகு தண்ணீர் குடி இதுதான் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் வந்து சி, சோறு உன் தான் கரெக்ட். எழுத்து வழக்கு தொடரை கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உசிர் இருக்கிற, உசிர் வந்து வச்சா அப்போ பேச்சு வழக்கு. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உயிர் இருக்கிறன்னு வந்தாலே அது வந்து பேச்சு வழக்கு. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா, உசிர் இருக்கும் வரை உசிர் வந்து வச்சா, ஸோ அப்போ அது எழுத்து வழக்கு. அப்போ உசிர் இருக்கிற இது ரெண்டுத்தையும் வச்சு ஆப்ஷன் ஏ பி டி தூக்கிடலாம். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா? 15 பின்வருவற்றுள் எது சரியானது? பேச்சு வழக்கு கேட்டிருக்காங்க. அம்மா பசிக்கிறது, அப்போ எழுத்து வழக்கில் வந்துடும். அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேண்டும் முடிஞ்சிருச்சா, அப்போ அது வந்து எழுத்து வழக்கு தான். அம்மா பசிக்கிறதுன்னு வந்துருச்சா, அப்போ முழுசாக சென்டென்ஸ் கரெக்டான இதாக இல்லை, எழுத்து வழக்கு பேச்சு வழக்காக இல்லை. ஆப்ஷன் ஏ தான் வந்து முழுமையான பேச்சு வழக்கு சொல்ல இருக்குது. அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேணும் அப்படின்னு வந்து முழுமையான பேச்சு வழக்கு சொல்ல அது இருக்குது. 16வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சரியான நிறுத்தற்குறி கேட்டிருக்காங்க. அந்தோ ஐயோ அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ வந்து ஆச்சரியக்குறி. அந்த இடத்துல வந்து அந்தோ பூனையின் கால் அடிபட்டு விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பயமாக அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம வந்து அந்த இந்த குறி ஆச்சரியக்குறி போடணும். யாழினி நிலா ஓடிவா என பாடினாள். யாழினி அப்போ யாரோ பாடுறாங்க, யாழினி பாடுறாங்க, என்ன பாடுறாங்க? நிலா ஓடிவா. அந்த இடத்துல வந்து டபுள் கொட்டேஷன் வரும், யாழினிக்கு முன்னாடி கமா வரணும். அப்போ யாழினி நிலா ஓடிவா என பாடினாள். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது வந்து 18வது கொஸ்டின், லிங்குவிஸ்டிக்னா மொழியியல், ஃபோனாலஜி மொழியியல், ஜேர்னலிசம் இதழியல், ஆர்த்தோகிராஃபி எழுத்து இலக்கணம். 2, 3, 4, 1 அதுதான் இதுக்கான ஆன்சர். 19 வந்து கூற்று காரணம் எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கூற்று வந்து கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பாடுதல் படித்தல். காரணம் இது எப்படி தொழில் பெயராக வந்துச்சு அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து கூற்று காரணம் சரி அப்படின்னு கேட்டிருக்கூடாது, காரணம் என்னன்னு கேட்டிருக்கணும். காரணம் வந்து படற்கைக்கே உரியது. அதை இப்போ படித்தல் பாடுதல் நம்ம தொழிற்பெயர் எப்படி கண்டுபிடிப்போம்னா, தல் விகுதி முடிஞ்சதுன்னா அது வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு பண்ணுவோம். பட் ஆனால் இது வந்து படற்கைக்கே உரியதுனால தான் வந்து இது வந்து தொழிற்பெயர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
கூற்று வந்து பாடுதல் படித்தல் தொடிப்பர்கள், காரணம் வந்து படர்கைக்கு உரியது. இதுவாக கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தொடுனா என்ன ஒருத்தவங்களை தொடுறது, தோடுனா காதல அணிகிற அணிகலன் அப்படின்னு சொல்றது வந்து தோடு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வந்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் தான், நிறைய பார்ட் நான் போடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ வச்சிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.